வில்வம் ஒவ்வொரு சிவன் கோவில்லையும் இருக்கும். உங்களுக்கு நல்லா தெரியும். 3 இலைகள் இருக்கும். முக்கண்ணனை குறிக்கக்கூடியது அப்படின்னு பொதுவாக நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது ஒரு மகா மருந்து. அதனால்தான் கோவிலில் இதை வச்சுருக்காங்க. விருட்ச சாஸ்திரத்தில் மிகப்பெரிய மூலிகை இந்த வில்வம். உடம்பில் உள்ள உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது, எரிச்சலை போக்கக்கூடியது, மஞ்சள் காமாலைக்கு மருந்தாக இருப்பது, வாதம் பித்தம் ஸ்லோத்தமம் இது அத்தனையும் சமத்துவப்படுத்துவது, உடலில் சீராக வெப்பத்தை வைத்துக்கொள்வது, இப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த வில்வ கட்டையில் இருந்து சிலர் மணி செஞ்சு போட்டுக்குவாங்க. அது உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ என்னென்னவோ மணிலாம் போட்டுக்கிறீங்க, அதெல்லாம் அவ்வளோ நல்லதில்லை. அதே மாதிரி வில்வம் அப்படின்னா நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இந்த 3 இலை கூடிய வில்வம் தான் இருக்குது அப்படின்னு. மகா வில்வம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த மகா வில்வம் 5 தளங்களை கொண்டதாக இருக்கும். ஒவ்வொன்றுத்துக்கும் 3 5 × 3 15 இலைகளை கொண்டதாக இருக்கும். அதனால்தான் அந்த இலைக்கு மகா வில்வம்னு பேர். வில்வம் மகா வில்வம். ஆகவே இது ரொம்ப ரொம்ப பவித்திரமானது. இந்த மகா வில்வத்தில் அர்ச்சனை பண்ணுறது இருந்தே நம்ம பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணி இருக்கணும். வில்வத்தில் அர்ச்சனை பண்ணுறதே சுபம். இந்த மகா வில்வத்தில் அர்ச்சனை பண்ணணுன்னா, அதுவும் திங்கக்கிழமை பண்ணணுன்னா, அதுவும் சிவராத்திரியில் பண்ணணுன்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நம்மெல்லாம் எவ்வளோ புண்ணியம் செஞ்சவர்கள். இறைவனே படைத்த இந்த மூலிகைகளால் இறைவனுக்கே நாம் அர்ப்பணிக்கிறோம் அப்படிங்கிற மனோபாவம் இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய லட்சியத்தை தருவது, வாழ்க்கையில் சந்தோஷத்தை தருவது. இந்த மகா வில்வத்தை எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டு இருந்தாலே பணம், தன பாக்கியம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அர்ச்சனை பண்ண அங்கேயே போட்டு வந்துடுவாங்க. இல்லைன்னா ரொம்ப ரொம்ப வேகமாக போய் கேட்டு கடைசியில் எங்கேயாவது ரோட்டில் கீழே எங்கேயாவது போட்டுருவாங்க. கீழெல்லாம் விழக்கூடாது. ரொம்ப பவித்திரமான இலைகள், அதெல்லாம் பூமியில் படவே கூடாது. அப்படிப்பட்ட இந்த இலைகளை நம்ம பத்திரமாக வாங்கிட்டு வந்து நம்ம கேஷ் பாக்ஸில் வச்சுக்கணும். அதுலேயும் மகா வில்வத்தை நம்ம கேஷ் பாக்ஸில் வச்சோம் அப்படின்னா சிவசக்தி ஸ்வரூபமாக இறைவனே வந்து குடியிருக்கிறான். தனகாரகன் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து சேர்வாள். லக்ஷ்மி வந்து சேரும், ஆரோக்கியம் வந்து சேரும். வீட்டில் எவ்வளவுதான் துஷ்ட தேவதைகள் இருந்தாலும் அதெல்லாம் விலகும் அப்படிங்கிறது இந்த மகா வில்வத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம பேசுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும்